வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி ரிவால்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துடுவாங்க. அதில் வந்து பாளையக்கார சிஸ்டம் பற்றி பார்த்தோம், அதில் முக்கியமான 2 பர்சன்ஸை பற்றி பார்த்தோம், புலித்தேவரை பற்றியும் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார் பற்றியும் பார்த்தோம். அவங்க 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கப்படலாம், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்து கூட பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் யார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாஞ்சாலக்குறிஞ்சியில் பாளையக்காரராக இருக்கார். அவருடைய 30 வயசில் வந்து பாளையக்காரராக ஆகிறாரு. அவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா? இவங்களை பற்றி ஸ்டோரியெலாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஆந்திராவிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் வந்து 10th அவ்வளோலாம் கொடுக்கல, அதை பற்றிலாம் கொடுக்காம இவங்க எப்படி பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டாங்க, எப்படி இவங்க வந்து பிரிட்டிஷுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆனால் எப்போ வந்து பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணப்படுது 1781 படி நவாப் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா இந்த கர்நாடிக் ட்ரீட்டின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாக என்னென்னா ரெவன்யூ வந்து கொடுக்கணும், கம்பெனிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ ஆனால் இவங்க ஜாக்சனுக்கும் இவருக்கும் நடக்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கட்டபொம்மன் வந்து அவருடைய வரியை வந்து செலுத்த மறுக்கிறாரு. கொஞ்சம் செலுத்தியிருக்காரு, செலுத்தாமலாம் இல்லை, கொஞ்சம் செலுத்தியிருக்காரு. ஆனால் அரியர் வந்து வைக்கிறாரு, அதாவது கட்டாமல் விட்டுறாரு. எவ்வளோ கட்டலை பார்த்தீங்கன்னா 3310 பகோடாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நாணயம் இப்போ ரூபான்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து பகோடாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூபா வந்து இவர் வந்து வரி செலுத்தாமல் இருக்கார். அப்போ இருந்த கலெக்டரோட பேர் தான் ஜாக்சன். ஓகேங்களா? ஜாக்சன் துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கார், ரொம்ப ஒரு மொட்டாலாக பார்த்து கடுப்பாக ஆளை பார்த்தாலே கொஞ்சம் வெறியிருத்த மாதிரி இருப்பாப்புல. ஏன்னா அவர் பண்ணுறது பூரா அந்த இதில் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுவார்னா, ராமநாதபுரத்துக்கு வந்து கட்டபொம்மனை வர சொல்லுவார், வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லுவார். எப்போனா 18 ஆகஸ்ட் 1798 வந்து சொல்லியிருப்பாப்புல. கட்டபொம்மனை வந்து நீ வந்து மீட் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருப்பார். ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருனா, அதுக்கு முன்னாடியே இவரை மீட் பண்ணலான்னு நினச்சி 2 இடத்துக்கு போவார். என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் குற்றாலத்துக்கும் போவார். ஆனால் அந்த ஜாக்சன்றவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஏற்கனவே சொன்னதில்ல, கொஞ்சம் கசகசன்னு இருப்பார்லான்னு, அதனால் அவர் மீட் பண்ண மறுத்துருவார். நம்ம சொன்ன இடத்துக்கு வரட்டுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டேட்லேயுமே அவரை மீட் பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாருனா, 19 செப்டம்பர் திருப்பியும் ராமநாதபுரத்தில் அவரை மீட் பண்ண சொல்லி அன்றைக்கி தான் மீட் பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு 3 மணி நேரம் நிற்க விட்டுருக்காப்புல. எதுக்காகனா, அவர் வந்து அரியர் பே பண்ணல, இவரெலாம் ஒரு ஆளா, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஆள் தானே அவர், ஏன்னா அரகண்டான ஆள் சொல்லிட்டோம். ஸோ அதனால் இப்படி பண்ணுறாரு, 3 மணி நேரம் நிற்க விட்றாரு. இந்த கடுப்பில் கட்டபொம்மன் ஏற்கனவே இருக்க, இதுக்கு நடுவில் அந்த ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க, யார் இவர் கூட கட்டபொம்மன் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியர். இவர் வந்து அவருடைய மினிஸ்டர். ஓகேங்களா? அமைச்சர் வந்து கட்டபொம்மன் கூட இருக்கார். அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணலான்னு நினைக்க, ஊமத்துறை வந்து திடீர்னு அந்த ராமநாதபுரம் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துடாப்புல. ஊமத்துறை யாருன்னா கட்டபொம்மனோட சகோதரர். இவர் வந்து கட்டபொம்மனை வந்து எஸ்கேப் ஆக வச்சுருவார். ராமநாதபுரம் ஃபோர்ட் அந்த வாசலில் ஒரு சண்டை நடக்குது. அதில் யார் கொல்லப்படுறா பார்த்தீங்கன்னா, லியூட்டினன்ட் கிளார்க்கே வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க, நல்லா ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். அதாவது இவங்க இப்படி தப்பிச்சோன்னே என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன், இவனடா இப்படி லூஸாக இருக்கான்னு ஒரு மெட்ராஸுக்கு அந்த கவுன்சிலுக்கு வந்து இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஜாக்சன் வந்து எங்களை வர வச்சு இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. இதை வந்து அங்கே போயிடுச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இது. வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓரமு, அடுத்து ஜான் காஸ்மேஜர், இவங்க 3 பேர் மெம்பராக இருக்காங்க. யார் கவர்னராக இருக்கா பார்த்தீங்கன்னா, கவர்னர் எட்வர்ட் கிளைவ் வந்து அப்போது வந்து கவர்னராக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கமிட்டியில் சிவசுப்பிரமணியனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த கமிட்டிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஜாக்சன் வந்து பண்ணது தப்பு, அவர் வந்து கலெக்டர்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு
அந்த கில்ட்டியே இல்லை, அவர் பண்ணதும் தப்பு தான்ட்டு ஒரு கில்ட்டி இல்லாதனால அவரை கொஞ்சம் வஞ்சு விட்டுட்டுறாங்க. யார் நெக்ஸ்ட்டு இதாக கலெக்டராக வராங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கு பதிலாக ஜாக்சனுக்கு பதிலாக இன்னொரு கலெக்டர், புது கலெக்டர் நியமிக்கிறாங்க, எஸ்ஆர் லுஷிங்டன். ஓகேங்களா, அவர் வராரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து அவருடைய அரியர் அந்த ஏற்கனவே 3310 சொன்னோமா, அதில் வந்து பாதி பே பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ இருக்குன்னா 1080 இந்த பகோடாஸ் மட்டும்தான் மிச்சம் இன்னும் இருக்குது. ஓகேங்களா, கொஷின் வந்து 2 விதமாக கேட்கலாம். இனிஷியலாக 3310, கடைசியாக பார்த்தீங்கன்னா 1080 பகோடாஸ் வந்து ஒரு கட்டணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அண்ட் கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துகிட்ருக்கப்ப கான்ஃபெடரசி ஒரு கூட்டமைப்பு வந்து மருது பிரதேஷ் வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே சேர்ந்து பாளையக்காரர்லாம் சேர்ந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுண்டு. மருது பிரதேஷ் வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து சவுத் இந்தியா கான்ஃபெடரசி, தென்னிந்திய கூட்டமைப்புன்னு இந்த மாதிரி ஒன்று வைக்கிறாங்க பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக. யார் யாரெல்லாம் அதில் கூட்டு சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல். இவங்களை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். கோபால நாயக் தான் நம்ம இவங்களுக்கு யாருக்கு வேலுநாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க, அப்புறம் யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை, இவங்க எல்லாருமே பாளையக்காரர்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்ஃபெடரசி ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டபொம்மனும் சேரலான்னு ஒரு ஆசைப்படுறாரு, சேர்ந்துருவார். இவங்க சேர விடாமல் லுஷிங்டன் அந்த கலெக்டர் வந்து பண்ணுவார். ஆனாலும் இவங்க 2 பேர் கட்டபொம்மனும் மருது பாண்டியர்ஸ்லாம் சேர்ந்து இது பண்ணுவாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அது என்னன்னு பற்றி இதை பார்க்கலாம் அடுத்து. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாப்புல, நம்ம தான் இவங்க கூட சேர்ந்துட்டோம், அப்போ பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக இருக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா பாளையக்காரர்ஸும் ஒன்றும் சேர்க்கலான்ட்டு சிவகிரி பாளையக்காரருக்கு போகிறாரு. சிவகிரி பாளையக்காரர் பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல நம்பிக்கை உரியவங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் சேர மறுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஆட்களே இவன் என்ன நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஆக்க பார்க்குறானாண்டு அவர் மேலே போர் தொடுக்க திருநெல்வேலிக்கு, அதாவது கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிஞ்சி சொன்னோமா, அது வந்து தூத்துக்குடி. ஓகேவா, இருந்தாலும் அந்த முன்னாடி என்ன சொல்லுவோம், திருநெல்வேலி ஏரியான்னு சொன்னாலே இந்த தூத்துக்குடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு வந்து ஆர்மியை வந்து சென்ட் பண்ணுறாரு. யார் பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி வந்து மெட்ராஸ்லேருந்து அவருடைய ஃபோர்ஸை வந்து அனுப்புகிறார். ஓகேங்களா, ஃப்ரம் மெட்ராஸ் ஃபார் த அட்வான்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. அவர் மெட்ராஸ்லேருந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஃபோர்ஸு, தஞ்சாவூரில் இருக்கிற ஃபோர்ஸு, மதுரையில் இருக்கிற ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸையுமே திருநெல்வேலிக்கு அனுப்புகிறார். அவர் மெட்ராஸில் இருக்கார், அங்கேருந்து லெட்டர் எழுதி இந்த மாதிரி பண்ணுறாரு லார்ட் வெல்லஸ்லி. யார் தலைமையில் இந்த அந்த ட்ரூப்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன். ஓகேங்களா, நான் சொல்கிறது அப்புறம் கேட்டுக்கோங்கப்பா, புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி நடத்துங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்தால். புரியும்னு மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நடத்த. ஓகேங்களா, யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறாங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போட. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கட்டபொம்மனை வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்க 1798 1 செப்டம்பர். கட்டபொம்மன் ஒன்றுமே ரிப்ளை பண்ணலை. அதனால் பேனர்மேன் என்ன பண்ணுறாருனா இவன் மேலே போர் தொடுத்தே ஆகணும்னு 5 செப்டம்பரில் அவங்க ஆர்மியை வந்து மூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் எல்லா கம்யூனிகேஷனும் கட் பண்ணி விட்றாரு. இன்னொரு தடவை ராமலிங்கனார் மூலயமா மெசேஜை கன்வே பண்ணுறாரு, கட்டபொம்மன் நீ சரண்டர் ஆகுண்டு. ராமலிங்கனார் மூலயமா ராமலிங்கனார் என்ன பண்ணுறாப்புல, அவர் ஒன்றுமே ரிப்ளை பண்ணோன்னே அவங்களுடைய அந்த ஃபோர்ட்டோடைய மேப் எடுத்து கொடுக்குறாப்புல, இந்த வழியாக போனால் இவங்கள உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி கொடுத்தோன்னே இவங்க போய் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பேனர்மேன் வந்து ஈஸியாக அவர் வந்து கைப்பற்றிடுவாங்க. அவங்க சிவசுப்ரமணியன் ஒரு கேரக்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, மினிஸ்டரு. அந்த மினிஸ்டரை வந்து கல்லர்பட்டியில் வந்து கல்லர்பட்டி தான் புக்கில் கொடுத்துருக்கு, இதில் கோலார்பட்டின்னு போட்டிருக்கு. தப்பு, இதில் பிடிஎஃப்பில் தப்பாக இருக்குது. ஸோ கல்லர்பட்டியில் வந்து பிரிசனராக கைப்பற்றுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மனை பற்றி பார்க்கலாம். கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகிட்டார். ஃபோர்ட்டை பிடிச்சிட்டாங்கப்பா, அவர் இருந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் என்னென்னா கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆனோடனே பிரிட்டிஷ்காரங்க வந்து இவர் தலைக்கு வந்து இவ்வளோ காசுப்பா பிடிச்சி கொடுங்கப்பா அப்படி சொன்னோன்னே நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஸ் ஆஃப் நம்ம இந்தியாக்காரங்களே, ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை, இவங்க 2 பேருமே கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து இப்படி ஏமாற்றப்பட்டு தான் பிடிச்சி கொடுக்கப்படுறாரு. சிவசுப்ரமணியன் வந்து நாகலபுரத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட்னா கொண்டுட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? சிவசுப்பிரமணியனை வந்து கல்லர்பட்டியில் அரெஸ்ட் பண்ணி நாகலாபுரத்தில் 13 செப்டம்பர் அப்போ கொண்டுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை வந்து 16 அக்டோபரில் வந்து கயத்தாரில் வச்சு தூக்கிலிடப்பட்டுருவார். எந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா டேமரிட் ட்ரீ. இதெல்லாம் கேட்பாங்கப்பா, இதெல்லாமாடா கேட்பாங்கடா, இதெல்லாம் கேட்பாங்க. டேமரிட் ட்ரீ இருக்குல்ல, ஸோ அந்த மரத்தில் தூக்கிலிடப்படுறாங்க. எப்போனா 1799. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோலேயே மருது பிரதர்ஸை பற்றி பார்த்துடலாம். மருது பிரதர்ஸ் வந்து யாருன்னா 2 பேர், பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருதுக்கு ஒரு பேர் வந்து வெள்ளை மருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முத்து ஒடுகநாதர்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, வேலுநாச்சியார் பார்த்தப்ப ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த பார்ட்டில் வேலுநாச்சியாருக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க வந்து முத்து ஒடுகநாதர். அவர் வந்து சிவகங்கை மன்னர். ஸோ சிவகங்கை மன்னரில் இவங்க வந்து ஜெனரல்ஸாக இருந்திருக்காங்க, படைத்தளபதி மாதிரி இருந்திருக்காங்க மருது பிரதர்ஸ். இவங்க வந்து முத்து ஒடுகநாதர் வந்து காளையார் கோவிலில் இறந்துடுறாரு. ஸோ வேலுநாச்சியார் வந்து அந்த ஒரு 8 வருஷம் வந்து கோபாலகிருஷ்ண நாயக்கு கூட இருக்காங்க, அங்கே அவருடைய அடைக்கலத்துக்கு கீழே. அங்கேருந்து நல்லா போர் திறன்லாம் வளர்த்து பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு சிவகங்கை மீட்டெடுப்பாங்க வேலுநாச்சியார். அதை பார்த்தோம். ஸோ மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும்னு அவங்க வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனு, சவுத் இந்தியா கான்ஃபெடரசி, இந்த மாதிரிலாம் அமைப்புலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். இப்போ நம்ம சொன்னது தான். அதாவது 1799 வந்து கட்டபொம்மன் வந்து ஒழிச்சு கட்டுறாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பாளையக்காரர் வார் வந்து முடியுது. அடுத்து 1800 பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து 1801 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்ட் பாளையக்காரர் வார்னு சொல்லுவோம். 1800லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1800 வந்து செகண்ட் பாளையக்காரர் வார். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பாளையக்காரர் வார் இதில் வந்து கிளியராக கொடுக்கல, இருந்தாலும் நான் நெட்டில் ரெஃபர் பண்ண வச்சு சொல்கிறேன். செகண்ட் பாளையக்காரர் வந்து 1800 கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகுது, அது அப்படியே ராமநாதபுரம் மதுரைண்டு ஃபாலோ ஆகுது. நான் சொல்கிறது பூரா கேட்டுடுவாங்க, ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணனா ரொம்ப ஈஸியாக புரியும். நான் ரீட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே பல ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ 1800 வந்து கோயம்புத்தூரில் ஒரு அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே அது ராமநாதபுரம் மதுரைண்டு ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியா ரெபலியனில். அது யார் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரளா வர்மா ஆஃப் மலபார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர். திண்டுக்கல் வந்து கோபால நாயக்கு, அடுத்து மருது பாண்டியன்ஸ் வந்து சிவகங்கை, இவங்க எல்லாருமே சேர்ந்துருக்காங்களே. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே போட்டு சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஆளாக. கோயம்புத்தூரோட பாளையக்காரர், சத்தியமங்கலம், தாராபுரம் பாளையக்காரர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிலிட்டுறாங்க. பிப்ரவரி 1801 வந்து பார்த்திங்கன்னா மருது பிரதர்ஸ் இருக்காங்களே, கட்டபொம்மனோட பிரதர்ஸ் இருக்காங்களா, ஊமத்துரை சிவத்தையா, அவங்க 2 பேர் வந்து ப்ரிசனில் வைக்கப்பட்டிருப்பாங்க, பாளையங்கோட்டை ப்ரிசனில். அங்கேருந்து தப்பிச்சு கமுதிக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மருது இருப்பார்ல, ஸோ அவர் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு அவருடைய கேபிட்டலான சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னல் நிறைய பேர் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து இவங்க திருப்பி கைப்பற்றுறாங்க. யார்? இந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸு. ஆனால் திருப்பி அவங்ககிட்டருந்து மாக்கோலேன்னு ஒருத்தவர் வந்து ஏப்ரல் வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து பிடிங்கிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊமத்துரை சிவத்தையா வந்து கொடுத்துருங்கன்னு மருது பிரதர்ஸில் வந்து யார் கேட்குறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கேட்குறாங்க. ஆனால் மருது பிரதர்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவங்களாம் சரண்டர் பண்ண முடியாது, அவங்க வந்து எங்கள் பாதுகாப்பு கீழே இருக்காங்க, ஸோ நாங்கள் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த கர்னல் ஆக்னியோ, கர்னல் இக்னஸும் இந்த 2 பேர் வந்து சிவகங்கையை போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா ஜூன் 1801 மருது பிரதர்ஸ் வந்து அப்போ வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது என்னடா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அறிவிப்பு. என்னென்னா நம்ம தான் ரூல் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இது வந்து ஒரு இயர்லி கால் ஃபார் இந்தியன்ஸ் டு யுனைட். எல்லா இந்தியன்ஸும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக இருக்கணும்னு முத கூட்டப்பட்ட ஒரு இது வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனு. இதோட நோட்டீஸ் வந்து 2 இடத்துல விட்டுறாங்க, ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின்ஸை கேட்கலாம். என்னென்னா நவாப் பேலஸ் இருக்குல்ல, திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு, அதுவும் ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலையும் 2 இடத்துலையுமே வந்து இதை ஒட்டுறாங்க, அந்த போஸ்டரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
20,000 மென்ஸ் வந்து சின்ன மருது வந்து கூப்பிட்டு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும்ப்பா. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்மி ட்ரூப்பு பெங்கால், சிலோனு, மலாயால வந்து கூப்பிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம் ராஜா, தஞ்சாவூர் ராஜா எல்லாருமே பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால சின்ன மருது பிரிவுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஈஸியாக அந்த பாளையக்காரர் ஃபோர்ஸை வந்து பிரித்து டிவைட் அண்ட் ரூல் மூலிமா பிரித்து ஆண்டுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஃபால் ஆஃப் சிவகங்கை எப்படி தோற்று போச்சு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்களே அவங்க எல்லாருமே பிரான்மலைக்கும் காளையார் கோவில் அந்த சைடு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. இந்த 1801 சிவகங்கை வந்து கைப்பற்றுறாங்க. மருது பிரதர்ஸ் வந்து ஃபோர்ட் எங்கன்னா திருப்பத்தூர் ஃபோர்ட்டில், திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. அதே ஊமத்துறையும் செவத்தையா யாரோட பிரதர்ஸ், இவங்க கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்து பாஞ்சாலங்குறிஞ்சியில் வந்து கொல்லப்படுறாங்க. எப்போனா 24 அக்டோபர் 1801. அடுத்து 73 ரிபல்ஸ் இருப்பாங்களா, அகேன்ஸ்டாக இருப்பாங்களா, அவங்கள வந்து நாடு கடத்திட்டாங்க. எங்கன்னா பெனாகின் மலாயாவில் வந்து நாடு கடத்திட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் வந்து புரியாத வார்த்தை தான், நான் புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி 1801. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி படி என்னென்னா யாருக்குமே அதாவது பாளையக்கார சிஸ்டமே இல்லை அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது கர்நாடிக் ட்ரீட்டி 1801. ஏன்னா இவங்க எல்லாருமே பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ மொத்த தமிழகத்துமே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு பாளையக்கார சிஸ்டமே இல்லைடான்னு சொல்லிட்டாரு யார், பிரிட்டிஷ்காரங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பற்றி சொல்லிடுற இதே வீடியோவில் முடிச்சு விட்ருவோம். தீரன் சின்னமலையோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கிரி. இவர் வந்து 1756 வந்து பிறக்கிறாப்புல. இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் சுல்தான்ஸ் அவங்கள வந்து பிடிக்காது. ஸோ திப்பு திவான் முகமது அலின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா. முகமது அலி வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி திப்பு சுல்தான் மைசூர் ஆண்ட ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இவருக்கு பிடிக்கல. இவர் என்ன பண்ணார், நம்ம இவங்கிட்டேருந்து அந்த கொள்ளையாடிடுவார். என்னன்னா அந்த டேக்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கப்ப தீர்த்தங்கிரினா யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் வந்து அவங்கள பிளாக் பண்ணி அந்த டேக்ஸ் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இவனை வந்து யார் அந்த திவானை வந்து போக சொல்லிடுவார். நீ போய் உங்கள் ராஜாட்ட போய் சொல்லு, சிவமலை சென்னிமலை இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கிற சின்னமலைன்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பொருளை வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக. ஹூ இஸ் பிட்வீன் சிவமலை அண்டு சென்னிமலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிவமலை சென்னிமலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பேர் வந்து சின்னமலை. அதனால தான் இவர் பேர் வந்து தீரன் சின்னமலைன்னு வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. தீர்த்தங்கிரி தான் இவர் பேர். ஆனால் இவர் இப்படிலாம் பண்ணனால தீரன் சின்னமலைன்னு இவருக்கு பேர் சூட்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த திவான் வந்து அனுப்பப்படுறான், சின்னமலையினால் அனுப்பப்பட்டு. நெக்ஸ்ட் அந்த திவானுக்கும் சின்னமலைக்கும் நடுவில் ஒரு சண்டை நடக்குது ஃபோர்ஸோட. எங்கே பார்த்தீங்கன்னா நொய்யல் ரிவர் பெட், நொய்யல் நதிக்கரை பக்கத்தில் ஒரு இது நடக்குது, ஒரு போர் நடக்குது. அதில் வந்து சின்னமலை வந்து வெற்றி பெறாரு. திப்பு இறந்தக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து வரவிடாமல் சின்னமலை வந்து தடுக்கிறாரு. திப்பு தான் பிரச்சனையாக இருந்தான்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க அதுக்கடுத்து திப்பு இறந்தக்கப்புறம் வராங்க. ஸோ அவங்க கூடயும் கஷ்டப்பட்டு போராடி எங்கேயுமே ஓடாமல் இருக்கிறனால ஓடா நிலைன்னு அந்த ஏரியா பேர் இருந்துச்சு. புரியுதா. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓடா நிலைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்களே வந்தாலுமே அவங்கள பார்த்து பயப்படாமல் ஓடாமல் இருக்கிறனால ஓடா நிலைன்னு அந்த ஏரியா பேரை வந்து வச்சாங்களா. இவர் வந்து கொரில்லா வார்ஃபேரில் நல்லா இருக்கார். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் இவர் வந்து ப்ரிசன்ட் பண்ண இங்கிலீஷ்காரங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஈஸியாக கேப்சர் பண்ணி சங்ககிரி ஃபோர்ட்டில் வந்து அடைச்சி வச்சுறாங்க. அப்புறம் இவர் வந்து ஒழுங்காக அவர் பேச்சை கேட்கல, பிரிட்டிஷ்காரங்க பேச்சை கேட்க மறுத்தோன்னே இவர் வந்து தூக்கிலிடுறாங்க. எங்கன்னா சங்ககிரி ஃபோர்ட்லேயே 31 ஜூலை 1805 வந்து தூக்கிலப்படுறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வேலூர் ரிவால்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியுதுன்னு ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.